1, 2, 3 start. Okay, நித்ரோன்னு சாப்பிடா. ஆள் நித்ர. எங்கட ஜோக்குட்டி. பாய். இது அம்மப்பா. பாய். இது அம்மம்மா. இது அப்பப்பா. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. தென்றலுக்கு தாய் வீடு பொதிய அல்லவா, அது தேசம் விட்டு போவதுதான் விந்தை அல்லவா. மாத்துங்க ஓடுங்க. சரி ஓகே அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அடையில்லாத வெள்ளம் வந்தாராடும். விளையாட்ட இப்ப இந்த வயது போன பருவத்தில் நீங்க வந்து உற்சாகப்படுத்திருக்கீங்க, அது எங்களுக்கு நன்றியாக இருக்கு. பேங்க் ஆஃப் இங்கிலாந்து குடும்பமா. சரி ஓகே. வெற்றி கிண்ணத்தை பிறப்பும் சூரியகுமார் அவர்களை நாங்கள் மேடைக்கு பின்பை அழைக்கின்ற முன்பை அழைக்கின்ற. எப்படி தெரியுது பாருங்க, எப்படி தெரியுது? நிலாலாம் தெரியும், கிழிச்சறியும் நிலாவே. அப்படி அனைத்து உறவுகளுக்கும் நாங்கள் இந்த தொப்பி மாத்து எல்லாம் விளையாடினது அதில் எங்களுக்கு மிகவும் நல்ல ஹாப்பியாக இருந்துச்சு, மிகவும் நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உடனே வந்துடணும். அனைவருக்கும் வணக்கம். நான் ரதி. நான் மிது. டிலான். நேற்று என்ன மாதிரி நல்லா இருந்த வீடியோலாம் பார்த்துனீங்களோ? பார்த்துனீங்களோ? நேற்று நல்லா ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்குறது. நல்ல இதாக இந்த இதுகளில் அவங்க மஞ்சள் நல்லா போட்டு இருந்துச்சு. நானும் ஒருக்கா யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். வாய்ஸ் அப்படி நம்மளுக்கு நம்ம முகத்தை கொஞ்சம் பார்ப்போம். லைட்டான கொஞ்சம் பயங்கரமா இருந்தது. என்ன முகத்தை பார்க்கல, இவன முகத்தை பார்க்கல. நல்லா இருந்துச்சு. இல்ல எல்லா பேரும் எடுத்துக்காச்சு தம்பி மாதிரிலாம் நல்லா இருந்துச்சு. யோகா செஞ்சிருக்காண்டு எனக்கு அப்படி தோணல. எல்லாம் யாருக்காக? எல்லாம் உங்களுக்காக. அந்த ரதியம்மாட அன்புக்காக. இலானி ரதியம்மா சொன்ன மாதிரி தான் இன்றைக்கு நம்ம அனுஷனா கடை அம்மா கடை விட்டு வந்தீங்க வேணே. நான் அன்னைக்கு இன்றைக்கு தான் நம்ம அனுஷனா கடை அப்பப்பா இந்த சேனலில் காட்ட போகிறோம். அப்படியா? காட்ட போகிறோம். அம்மா வந்துருக்காங்க. அப்பப்பா இன்றைக்கு தான் அறிமுகப்படுத்த போகிறோம். அம்மாயே பக்கத்து வீட்டு வெம்பாயத்தோட்டம் செய்திருக்காங்க. பக்கத்து வழக்கு எப்படியா? இப்போ ஜோன்னு செய்யலையா? நான் செய்திருக்கேன் வீட்டை. ஓ ஜோன் நம்ம சோளம் பிடுங்கினே வீட்டு. இப்போ சோளம் பிடிங்க அம்மாவுக்கு கொடுத்தனா. அம்மாவோட வீட்டை போவோம். சரியோ ஓகே. அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட்டாக அமையும். இப்போ வாங்க அம்மாவோட வீட்டை போகலாம். வாங்க. ஓகே வாங்க. இதுதான் எங்களுடைய அம்மம்மாவினுடைய வீடு, வளவு எல்லாமே. இந்த போகிறோம் பாருங்களா. ஓகே. இது அந்நேரம் என்னன்னு சொன்னா தண்ணி இல்லாத டைம்ல கணக்கான ஆழத்துல என்னடா இது சொல்லுங்க இது சரிங்கடா. இங்கால ஏரியா கொஞ்சம் பள்ளமான ஏரியா, மட்டும் தண்ணி ஊறக்கூடிய ஏரியானே. அந்த மாரி காலங்கள்ல இப்படி ஒரு வரல ஒரு 5 அடியில சாப்பிட்டு விட்டோம்னா தண்ணி நிற்கும். தண்ணி காய்ச்சி தான். ஓ நல்ல குளிராத மாதிரி இருக்கும். என்னையோ குடியாது கொடி தேசி மரம் வரனே. அது சரியா கவனம் வாங்கல. ஆயும் சரி வாங்க அப்படியே போவோம். இருக்காங்க. நாங்க நேரத்தோட சொல்லித்தோம் கொஞ்சம் ரெடியாகி திரிங்கண்டு. ஆக்கள் ரெடியாகி திரிப்பாங்க. வாங்க பார்ப்போம். பழைய கதந்தோ இதில் பக்கம் ரெண்டா இருக்காங்களா? பழைய கல்லோட இந்த காயெல்லாம் போடுவாங்க. கூட்டாளி மாதிரிலாம் உண்டா சேர்ந்துக்காங்க. என்னடாப்பா படைத்து 2 வராங்கன்னு பார்க்காங்க. ஓகே. அப்பப்பா 2 அப்பப்பா இருக்கிறாங்க, அம்மம்மா இருக்கிறாங்க. வணக்கம். என்ன செய்றீர்கள்? இருக்கேன். இப்ப நான் வீடியோ எடுக்கணும்னு சொன்னதானே வந்து நீங்க. அப்படி இல்லையா? நான் வீடியோ எடுக்க போறேன் வாங்க கூப்பிட தானே வந்து நீங்க. அப்படிதானே? நான் வந்து அதுக்கு முதல் நாங்க கண்டுதான். நீங்க இன்னைக்கு தான் பாரு என்ன பழைய கூட்டாளியா இவன் எங்களை ஆதி மூலண்டா பொருள் எங்கட குரு குருநாதர். நாங்க பழையாமத்துல இருந்த இப்ப இங்க வந்து இங்க இருக்கோம். எங்களை ஒரு கூட்டத்தில் இருக்காரு பழாம பண்ணி வருது. இந்த அவ்வளவுதான் 6 விசாரிச்சே நீங்க வேற சொல்லல. ஆள் சரியான கல்ல. எங்க ஆள் சரியா கல்ல. அதை நம்ம கண்ணில் கண்டு அப்ப பிடிச்சி பொழில. சரி ஓகே. நம்ம அடுத்த அம்மப்பா நிற்கிறார் பாருங்க. ரதியம்மாவினுடைய அப்பா
ஜோக்குட்டி எங்கட இன்ற எடுத்து இவரான் தகப்பன். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன செய்றீங்க? எனக்கு வருத்தம் கொஞ்சம் கூட பௌத்திக உளும்பேல அனுமதியில வயசு போயிட்டு அது அப்படி தான். இப்போ என்ன சும்மா இருக்கீங்களா? சுகம்தான். சாப்பிட்டாச்சோ? என்ன சாப்பிட்டு? இடியப்பம் தோசை. இடியப்பம் தோசை. என்ன இடியப்பம் தோசை கடை விடுறீங்களோ? சொப்டான சாப்பிட்றாரா? அது சரி. பரவாயில்ல, ஆள் கொஞ்சம் வடியா வர. என்ன கிரீம் எதுவும் பாய்க்கிறீங்களோ? கிரீம் தான். என்ன கிரீம்? அது இந்த வாங்கி வரும். கொஞ்சம் கொடுங்களா? மிளகு கொஞ்சம். நார்மலா வடிய நாள் தானே. இல்ல கொஞ்சம் கிரீம் கொஞ்சம் வடிய நாள் தான். கிரீம் போட பேபி கிரீம் போட கூட. அது சரியா? இப்போ சின்ன தானே. உங்களுடைய அப்பா பாட அந்த அழகு வந்து செப் தான் இழுக்குறீங்க பாருங்க. செப்பு தொப்பி நான் தான் கொடுத்தேன். அப்ப நான் தானே நான் தான் தானே அப்படின்னு சொல்ல சொன்னா வீடியோல நான் தான் தானேப்பா. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆறு இருந்துட்டு தெரியும் தெரியும். ஓம் ஓம் ஓம். இது எங்களுடைய அப்பப்பாவுக்கு வேட்டைக்கு எடுத்து கொடுத்த உடுப்பு. அனுசனா எடுத்து கொடுத்த உடுப்பா. அது அனுசனா ரதியம்மா எடுத்து கொடுத்த ஷர்ட் தான் இது. நல்லா இருக்கு அப்பப்பாவுக்கு. சரி வாங்க, இங்க அம்மம்மா இருக்கிறாங்க பாப்போம். அம்மம்மா வணக்கம். 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 என்ன செய்றீங்க? என்ன ரமணே இருக்கேன். சுவாமிண்ட நல்ல ஒரு நெடுக்க மழை பெய்யுது. வீடெல்லாம் ஊறி போயிட்டு. சாப்பிட்டாச்சோ? ஓ சாப்பிட்டுதான். சாப்பிடுது இல்லைன்னு? ஓ என்ன ஹரி? கறி வைத்தங்கா மறு இந்த நெத்தரி கருவாடு உருண்டைக்கிழங்கு குழம்பு குழம்பு அது ரெண்டும் தான். நேரம் இன்றைக்கு மீன்காரன் வரல இருக்கிறத போட்டு சமாளிச்சா நாங்க. ஓ மழையும் பெய்யுது, மீன்காரன் வரல. ரெண்டு தான் போட்டு சமாளிச்சாந்து சாப்பிடுறது இருக்கும். எனக்கு இருந்தாலும் பேரா கால் எடுக்கிற கை எடுக்கிற இந்த கொரோனா ஊசியா போட்டுட்டு பெரிய ஒரு கடையாட்டமா கிடக்கு. பிரச்சனை என்ன இருக்கும். சாப்பாடு இருக்கு உங்களுக்கு தெரியவே? ஓ சாப்பிடலாம். எத்தனை சாப்பிடலாம்? 4 பேர் சாப்பிடலாம். ஓ சாப்பிடலாம். சாப்பிடுவோம். ஓ சோளம் கல்யாணம் ஆவிக்கும் சாப்பிட்றானே. ஓ அவிய போட்டு. ஓ அவியர நிறைய மழை விட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் கச்சா நாட்டிருக்கோம். நாங்க என்னதுக்குமா வந்து நாங்க உங்களை காட்டியும் கண்ணா நாங்க எங்களுக்கு இல்ல. நீங்க இப்ப எல்லாரும் கமெண்ட் பண்ணிருந்தாங்க அப்பப்பா காட்டுங்க அம்மம்மா காட்டுங்க. அப்ப எங்களுக்கு ஒரு பாட்டு ஒன்று படிச்சு காட்டணும். சரியோ? என்ன நீங்க படிக்க மாட்டீங்களோ? படிக்கணும். சரி எங்களுக்கு ஒரு பாட்டு அப்படி எல்லாரையும் எடுப்பேன். அழகுராணி பாட்டிக்கு ரெடி ஆயிட்டாங்கண்ணா. அழகுராணி அழகுராஜா அழகுராஜா போட்டிக்கு ரெடி ஆயிட்டாங்க. கொஞ்சம் கிட்ட வச்சு காட்டிதாங்களே. இது எங்களோட ஜோக்குட்டி. இது அம்மப்பா வாய். இது அம்மம்மா. இது அப்பப்பா. ஓகே போட்டிக்கு ரெடியா பே. போட்டி ரூல்ஸ் எல்லாம் சொல்லுங்க பே. போட்டி ரூல்ஸ் என்னன்னு சொன்னா எல்லாரும் பாட்டு படிக்கணும். ஆடுற பாட்டு நல்லா இருக்கும். இது அவங்களுக்கு ஆயிரம் காசு இருக்கும். நானே இட்டால் அது அந்த பாட்டு இருக்கலோ. இப்போ கடையில் போய் டானாவில் விடுனா நீங்கள் அந்த பாடலில் தொடங்கணும். தண்டனை காண 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 காண்டு நீங்கள் தொடங்கணும். சரியோ? அது எந்த பாடலும் சரியா? பழைய பாட்டுலாம் சரியா? சரியோ? ஓகே. போட்டியில் முதல் ஆட்டநாயகனாக எங்களது நிகழ்ச்சியின் கதாநாயகி ஜோ அவர்களை அழைத்து நிற்கின்றோம். ஓகே வணக்கம் ரதியம்மா. வணக்கம். இந்த போட்டிங்க ரெடியா? நீங்கள்? நாங்கள் ரெடி தாங்க. அம்மா பாட்டு படிப்பாங்க. ஓகே. இந்த போட்டி நிறைய விதிமுறை இருக்கான். பக்கத்து இருக்கிறாட கேட்கையும் கூட பாட்டு. அதாவது இவ படித்த பாட்டு நீங்களும் படிக்கலாம். அதான் ரூல். சரியா? டைமிங் உள்ள அந்த பாட்டு. சரியா? போட்டி ஆரம்பிக்கலாமா? இல்லை. ஓகே இப்போ ஜோ படிக்கலாம். ஆரம்பிக்கலாம். 1 2 3 ஸ்டார்ட். ஓகே. அம்மாவை வணங்காத உயிரில்லையே. அது மட்டும் தான் படிப்பேன். அது என்ன இப்படி படிப்பேன் வேற லெவல். அடுத்து முடிச்ச நீங்க நான் ஒரு சொட்டு தான் படிப்பேன். சரி ஓகே. இப்போ என்னன்னு சொன்னா அப்பா கொஞ்சம் விவசாயி. சரியோ? கொஞ்சம் தோட்டமெல்லாம் செஞ்சிருக்காரு. அப்போ அப்பாவோட ஒரு விவசாய பாட்டு ஒன்று கேட்போம். என்னப்பா விவசாய பாட்டு உங்களுக்கு படிப்பீங்களா? சரி ஓகே ஸ்டார்டா படிச்சுக்கானுங்களா? ஆரம்பிக்கலாம். 1 2 3 ஸ்டார்ட். கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி
கடவுளென்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி சாயி விவசாயி. இன்ன வளம் வேண்டும் இந்த திருநாட்டில், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், எங்கையில் ஏந்த வேணும் வெளிநாட்டில். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையில் ஏந்த வேணும் வெளிநாட்டில். பொறுப்பாய் பாடுபடு வயல்காட்டில், பொறுப்பாய் பாடுபடு வயல்காட்டில். உயரும் உன்மதிப்பு வயநாட்டில். விவசாயி விவசாயி உடனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி. விவசாயி விவசாயி. ஓகே, ஒரு அருமையான பாடலா. நன்றியாம், நன்றி. உண்மையிலே நல்ல பாடல் உண்டு. அதாவது இந்த பாடல் வரிகளை பார்க்கலையாடா. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், உங்கை ஏந்த வேண்டியேன் வெளிநாட்டில். நம்ம ஆக்கள் வெளிநாட்டு வெளிநாடு போறானே. இப்ப நம்ம ஏரியாவில் எவ்வளவு காணி இருக்கு, விவசாய பூமி இருக்கு, நம்ம வெள்ளாமை செஞ்சு கிடக்கலாம் நினைச்சிருந்தா. இது வந்து அரிசி நெல் எல்லாம் வெள்ளாளி இந்த இறக்குமதி செய்யறாங்க. இப்ப நம்ம நாட்டில் எவ்வளவு வளம் இருக்கக்குள்ளையும் கொஞ்சம் அதாச்சும் அந்த உற்பத்தியாளர்கள் கொஞ்சம் குறைய அதை நம்ம வளப்படுத்தணும். என்னப்பா நம்ம பாட்டில் பொடியாடு மந்துட்டு கண்டேன் வந்துட்டு நல்ல ஓகே, நல்லா இருந்துச்சு பாட்டு. பாடு யாரு படிச்சு? அப்பப்பா நான் இல்ல நீங்க படிச்சு. ஓகே ஓகே, இந்த பாட்டை ரியல்ல படிச்சாரு. படிச்சாரு. ஆறு படத்துல இது எம்ஜிஆர் படமா சிவாஜியா? விவசாயி தான் இந்த பாட்டு. எம்ஜிஆர் படம், எம்ஜிஆர் படம். சவுந்தரராயன் நான் படிப்பு பாட்டு எம்ஜிஆர் படம். விவசாயி விவசாயம் தான் மெஷின். சரி, உழவு விவசாயி படத்துல இருந்து விவசாயி ஒரு பாட்டு தந்ததுக்கு எங்களுடைய அப்பப்பாவுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வுக்கு செல்ல முந்தி நம்மளது அவன் ஜோக்குடி தான். பெரிய ஜோ, ஜோவன் ஜோ2 எல்லாத்தையும் காண அழைத்து நிற்பது எங்களது பெரிய ஜோ. பெரிய ஜோ. ஓகே, சரி, நம்ம என்ன பாட்டுல படிக்க சொல்லுவோம்? ஆமா, உங்களுக்கு என்ன பாட்டு தெரியும்? நான் தெரிஞ்ச பாட்டன். உங்களுக்கு என்ன பாட்டு தெரியும்? அடிமிட்டு தான் கருவியில் படிச்சுடுவேன். நீங்க எங்களை ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் படிச்சு காட்டணும். என்ன பாட்டு தெரியும் உங்களுக்கு? நான் படிப்பேன். என்ன பாட்டு? அமைதியான. ஓகே ஓகே ஓகே, முடிஞ்ச பாட்டா? சரி, ஓகே, கிட்ட வாங்க. ஓகே, படிக்காம. அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அலையில்லாத வெள்ளம் வந்தாராடும். காத்தினிலும் மழையினிலும் கரங்க வைக்கும் இடியினிலும் கரையினிலே ஒதுங்கி வந்தாராடும். ஓ அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் மழையில்லாத வெள்ளம் வந்தாராடும். தென்னமர நீர் கீட்டினிலே ஆடி நிற்கும் நானது ஆத்தடித்த சாய்வதில்லை கனிந்த மனம் விடுவதில். காத்தடித்தா சாய்வதில்லை கனிந்த மனம் விடுவதில்லை. அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் மழையில்லாத வெள்ளம் வந்தாராடும். சரி, தெரியும். சரி, முடிஞ்சு. பாட்டு மெய் மறந்து போயிட்டு பாட்டு இருக்குதானே மறந்து ஓடமே. ஓகே ஓகே, இன்னொரு பாட்டு நம்மளோட பொசிஷன் நல்லா இருக்கு. இன்னொரு பாட்டு எங்களுக்கு படிச்சு காட்டுங்களேன். இன்னொரு பாட்டு படிச்சு காட்டுங்களேன். ஓகே. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா என்று நீங்க தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா. அது இறைவன் தந்த வாழ்க்கை என்றால் அது ஏனம்மா. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா. இளமையின் வறுமை இந்த கொடுமை அம்மா. இதுதான் உங்கள் வாழ்க்கை இறைவன் வேண்டுமா. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா. ஓகே ஓகே பாட்டுக்கு படிக்க சொங்க தெரியும். கேட்கும்போது உண்மையிலே கண் கலங்குது, கண்ணெல்லாம் கலங்குது. ரெண்டு பாட்டு. சரி, ஓகே, நன்றி அம்மா, நன்றி. நன்றி. நாங்கள் இங்கெல்லாம் அடுத்த
போட்டியை தர பாட்டு இருக்கிறான் அடுத்தது எங்களை ஏழாது சிறப்பு விருந்தினர் கலந்து கொண்டிருக்கும் எங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினரும் பிரதம அதிகமாக கலந்து கொண்டிருக்கும் எங்களுடைய படிச்சு வந்தா படிக்க சூரிய பாபா சூரிய பாபா நான் அப்படிதான் கூப்பிடுறாங்க சூரிய பாபாண்டு சோமசூரியம் ஓகே நல்ல பேர் உண்டு சரி எங்களுக்கு என்ன பாட்டு படிக்க போறீங்க என்ன பாடம் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன பாட்டு தெரியும் நல்லா பாடுவீங்க நல்ல பாட்டு எம்ஜிஆர் சிவாஜி அப்படி படிக்கலாம் ஓ ரூட்ஸில் எல்லாம் ஓகே எல்லாம் எதுனானே படிச்சு காட்டுங்க நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா நீரம்பரும் காத்திருந்து பாடு ராஜா ஏய் நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா நீரம்பரும் காத்திருந்து பாடு ராஜா அண்ணாந்து பார்க் அடிமையில் உடம்பில் ரத்தமெதற்கு அதன் நச்சப்பட்ட கோலஜி இல்லமெதற்கு பொறுமையை கண்டு கொண்டு பயமெதற்கு அதை கொண்டு வந்ததென்னடா மீதை முறுகி ஏய் நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா நீரம்பரும் காத்திருந்து பாடு ராஜா அடிமையில் உடம்பில் ரத்தமெதற்கு இன்னும் அச்சப்பட்ட கோலஜி இல்லமெதற்கு பொறுமையை கண்டு கொண்டு பயமெதற்கு இங்கு கொண்டு வந்த என்னடா மீதை முறுகி ஏய் நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜாம் நிரம்பரும் காத்திருந்து பாடு ராஜா ஓகே சூப்பர் 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 அருமையான பாடலை நிறுத்தி எங்களது சூரியகுமார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆனால் இவரும் ஒரு விவசாயி தான் நீங்க விவசாயம் செஞ்சிருக்கீங்களோ எத்தனை பேர் செஞ்சிருக்கீங்க நான் ஒரே கதை இருக்கோம் சொந்த பூமி ஏன்னு சொந்த பூமி பக்கத்தில் இருக்கு விவசாயி உண்மையில் நல்லா இருந்துச்சு பாட்டு சரி என்னம்மா கிடக்கு வெள்ளாமையெல்லாம் வெள்ளமே நான் என்ன காயங்க அது ரொம்ப நோயும் பிடிச்சிட்டு போய் முடிச்சுட்டேனே இப்போ பசல உரந்தர எவ்வளவு பதில் ஒரு அந்த 9,000 ரூபா போகுது இந்த போகுது போகுது இப்போ நீங்கள் 3 பசல எரிஞ்சிட்டீங்களா எரிஞ்சாச்சு எண்ணெல்லாம் அடிச்சாச்சு ஓ உங்களுக்கு எவ்வளோ செலவாயிருக்கு கிலோ வாங்கலாம் இப்போ எண்ணெய்க்கு வந்து 15-20 கிட்ட போயிருக்கு 15-20 3 தரம் அடிச்சிருக்கீங்க ஓ 3 தரம் அடிச்சிருக்கேன் ஓகே அப்போ 15 மணி பார்த்தா 45,000 மூண்டுக்கு வேற பசல பயிர் 2 2 9,000 படி 2 18,000 ரூபா அவ்வளோ இப்போ வெள்ளாமல் நல்லா இருக்கு வெள்ளம் பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை ஓகே ஓகே ஆம் சரி ஓகே உண்மையிலே 4 பேரும் பாட்டு படிச்சிருந்தாங்க உண்மையிலே 4 பேரும் சலித்தவர்கள் அல்ல நல்ல பாட்டு அடுத்த கேம் இருக்கா கேம் இருக்கு உண்மையிலே நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிட்டு ஓமா படிக்கலாம் இப்போ அடுத்த கேம் தானே இது ஆமாம் ஆமாம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு சரி ஓகே மிது யோகுடி நம்ம பாட்டே படிக்கல யோகுடி நம்ம சொல்லிட்டு நம்ம ஏன் மறந்து வைத்தீர்கள் பாட்டு இந்த பிரச்சனைக்கு வரணுங்க வரேன் சரி அப்போ நம்ம யோகுடிக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம் இல்லை மகளே என்னன்னு சொன்னால் ரதியம்மாட பாட்டுக்கு தான் நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்து ரதியம்மா உங்களுக்காக ஸ்பெஷல் அவுண்ட் வச்சிருக்காங்க நானும் ரதியம்மோட பாட்டுக்கு அடிமை தான் சரி நம்ம ரதியம்மாவுக்கு சான்ஸ் கொடுப்போம் உங்களுக்கு விருப்பமான பாட்டு படிங்க சரியோ ஓகே உங்களுக்கு விருப்பமான பாட்டு படிங்க பார்ப்போம் தென்றலுக்கு தாய் வீடு பொதிய அல்லவா அது தேசம் விட்டு போவதுதான் விந்தை அல்லவா உன் வலது காலை எடுத்து வைத்து வந்த வேலைதான் அவ்வளோதான் தாய் ஓடிப்பேன் அவ்வளோதானா ஓகே ஓகே பிரச்சனை நல்ல பாட்டு அது ஓகே 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 சூப்பரா ஜோக்குட்டி என்ன சொன்னால் ஜோக்குட்டி வந்து பாட்டு தெரியாது மறந்துட்டாங்க பாட்டு தெரியும் எல்லாத்தையும் படித்து காட்டிட்டாங்க வீடியோவில் என்ன வாய்ஸ் ஆஃப் ஃபன்ஸ் யூடியூப் சேனலில் படித்து காட்டிட்டாங்க என்ன ஜோக்குட்டி அவங்க இப்போ போட்டிக்கு தயாராகல நாங்கள் இப்போ திடீரெண்டா பேர் எடுத்தோம் என்ன இது இன்னொரு பாட்டு உண்டு இன்னொரு பாட்டு படிங்க பார்ப்போம் கண்டன் கருத்த கிளி கட்டழகும் தொட்ட கிளி அன்ன நடை போட்டாளடி அடி சொல்லம்மா சொன்ன மொழி கேட்டாளடி ஆத்து பக்கம் போவையிலே அடுக்கும் மல்லி பூவடுத்து அள்ளி அள்ளி போட்டாளடி அடி சொல்லம்மா சொன்ன மொழி கேட்டாளடி கண்டங்கருத்த கிளி கட்டழகும் தொட்ட கிளி அன்னை நடை போட்டாளடி அடி செல்லம்மா சொன்ன மொழி கேட்டாளடி நல்ல பாட்டு அடுத்த கேம் இருக்கா உங்களுக்கு என்ன இப்போ 2வது கேம் இருக்கா சொல்லுங்க
இப்போ என்ன சொன்னா அவங்களுக்கு ஒரு தொப்பி மாற்ற ஒரு போட்டி ஒன்று நடக்க போகுது. எப்படி அது ரவுண்ட் அடிக்கிற மியூசிக் போறது ஸ்டொப் பண்ற காட்டத்துல 6 இதுல தொப்பி இருக்கோ அவங்க கழிகிறார் கேம் கழிறார். ஓகே சரியோ புரிஞ்சுதா உங்களுக்கு? போட்டியில ரூல்ஸ் சொல்லுவோமா? போட்டியில ரூல்ஸ் சொல்றோமா? என்னண்டு இல்லை ஓகே போட்டியில் ரூல்ஸ் என்னன்னு சொன்னால் பாட்டு போய் கொண்டு சரியா? நீங்கள் ரவுண்ட் அடி போயிடலாம். அந்த தொப்பி வந்து இவர தலையில் இருக்கும், நீ அவருக்கு மாற்றணும். அவர் இங்கே மாற்றி வரக்குள்ள 6 தலையில் அந்த ஸ்டொப் பண்ணும்போது நிற்கிதோ அவங்க கழிக்கிறதான், அவங்க கழிக்கிறது. ஓகே ஓகே இது ரூல்ஸ் எல்லாம் ஓகே அவங்களுக்கு? டவுட் இருக்கா? டவுட்டாக இருக்கா? ஓகே ஓகே ரவுண்டாங்க. மகளே, எங்களது விளையாட்டு வீராங்கனைகள் இப்பொழுது ஆயத்தமாகின்றனர். ஓகே வாங்க. இல்லை கிட்ட இருக்கணும் இல்லை நாளைக்கு தானே. சரியா? இன்னும் கொஞ்சம் அப்பப்பா கிட்ட வரலாம். இல்லை அப்படி நீங்கள் ஒலிம்பி தான் மாற்றணுமா? நீங்கள் கிட்ட எட்ட ஆட்டத்தில் நீங்கள் எப்படி ஒலிம்பி மாற்றானே? கிட்ட எட்ட ஆட்டத்தில் பாட்டு முடியும். கிட்ட இருந்தால் தான் கிட்ட மாற்றி கிட்ட ஆனால் போட்டிக்கிற ரூல்ஸை முறை கூடாது. அப்போ கொஞ்சம் கிட்ட இப்போ தொப்பி இதுதான். இந்த உனக்கு தெரியுமா? ஓகே ஓகே அப்பப்போ தொப்பி இருந்தாலும் மடியாக நினைக்கிறார். சரி இந்த தொப்பி யார் கையில் கொடுப்பாங்க? அப்பப்பா ரூல்ஸுக்கு அப்பமா இந்த ரூல்ஸ் விளக்கம் தெரியுமா உங்களுக்கு? இதில் இந்த விளையாடுற ரூல்ஸ் அதாவது விதிமுறைகள் இந்த பாட்டு எப்படின்னு சொன்னா அப்பப்பா நாங்கள் ஒரு சாங் ஒன்று ப்ளே பண்ணுவோம். அரை நாக்கு முகா போகுது யோட இதில் வச்சு அந்த சாங் நின்றுதுன்னு சொன்னா யோ அவுட். திருப்ப உங்க 3 கணக்கு இந்த போட்டி. அதுல 6 பெஸ்ட் வின்னர் வர்றாங்களோ ஒரு பரிசு இருக்கு. கண்டிப்பா இங்க பேசுக்குள்ள இருக்கு. தருவோம் சரியோ? கண்டிப்பா இவன் பேசுக்குள்ள பிரைஸ் இருக்கு. அதை நான் இப்ப சொல்றேன். அடே அது சரி என்ன சொல்லிடக்கூடா? இவன்டதுக்குள்ள இருக்கா பாருங்க. ஓகே ஓகே மக்களை கொஞ்சம் காட்டுறான். பேசுக்குள்ள யோகுடிக்கு எடுத்து வச்சிருக்கேன் நான். இங்க பாருங்களா இருக்கு. இது என்னன்னு பாருங்க. லண்டன் பவுண்ட்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4000 வரும். காட்டுறா இதுல 6 வின்னர் நாங்களும் கொடுப்பேன் நான். ஓகே சரியோ? ஓகே வீடியோல மட்டும் தான் கொடுப்பேன் நான். சரியோ? பாத்தீங்களா? அப்ப பாத்தீங்களா? சொல்ல பாருங்க அம்மா பாருங்க. பாருங்க அப்போ நீங்க பாருங்க இந்த எப்படி சார் அதாவது இந்த போட்டியின் வெற்றி கிண்ணத்தை சூடுவதற்காக 4 போட்டியாளர்கள் ஆயத்தமாக இருக்கின்றார்கள். இல்லை நான் இருக்கேன். இது நீங்க ஜெயிச்சிங்கன்னு நான் 2000 வாங்கி தருவேன் உங்களுக்கு. சரியா? சரியோ? நான் ஏமாத்த வேணும் தெரியும் தானே? போட்டி ரெடியா? ஓகே அது வச்சுக்கோங்களா? ப்ரைஸ் எடுத்து நான் வச்சுக்கோங்களா? ஓகே இந்தாங்க தம்பி. ஓகே எல்லாம் ரெடியா? ஆரம்பிக்கலாம் தானே? சரி பாட்டு ரெடியா? பாட்டு ரெடி. என்னன்னு சொன்னா இதான் ஆகல மியூசிக். இந்த மியூசிக் போட்டு வரேன் பாருங்களா. ஒரு கேளுங்க நல்லா. சரி ஓகே இதான் மியூசிக். இப்போ கேம தொடங்குவோம். ஓகே கேப்ப கொடுங்க. ஆர்டர் கொடுங்க. நான் போடுவேனா? ஆமாம் ஐ அம் ரெடியா? ஓகேவா? 1 2 3 ஸ்டார்ட். அப்பமா மாதணும். இல்ல தொப்பி போடு. தலையில பாடணும். தலையில தொப்பி போடணுமா? நீங்க எடுங்க தலையில போடணும். தலையில பாடணுமா? சரி ஓகே சரி ஓகே ஸ்டார்ட். ஓடுங்க ஓகே அடுத்த ஓகே சூப்பர். நீங்க இந்த விளையாட்டுல வந்து நிதானம் போடும். கட்டாயமா நிதானம் போடும். யோசிக்கணும் எப்படி சரி ஓகே. இப்ப மிது உங்களோட கையால அப்போட ஹெட்ல வச்சு தொப்பில வைங்க. திருப்பி ஆரம்பிங்க. ஸ்டார்ட் பண்ணணுமா? ஓகே அப்போட இதுல வச்சிருங்க. நம்ம விளையாட்டு வீராங்கனை கொஞ்சம் பிள்ளையாறாங்க. இனி பிள்ளைய மாட்டாங்க சொல்லி அட்வைஸ் பண்ணி. ஓகே அப்போட வைங்க. சரி நீங்க என்ன சொன்னா உங்க தலையில நான் போடுறோம். நீங்க அவங்களுக்கு மாத்தணும். நான் ரெடி ஸ்டார்ட் சொன்னா தான் நீங்க மாத்தணுமா? சரி ஓகே. அதாவது நீங்க மாத்தும் போது இவ ஒழும்ப கூட அப்படி இருந்து நீங்க எட்டி மாத்தலாம். நீங்க மாத்தக்கூடாதுன்னு போகணும். நீங்க போட்டு விடணும். சரியோ? விளையாட்டோ மாத்திராண்ட உங்களுக்கு நீங்க ஒழும்ப கூட நீங்க தலையை காட்டலாம். அப்படி தலையை கொடுத்தனாலும் சரி நீங்க அவருக்கு மாத்தணும். ஓகே சரி ஓகே ஸ்டார்டா? ஓகே கொடுங்க மாத்துங்க போடுங்க. சரி ஓகே வாங்க 6 வேகம் வேணும்.
மகளே, போட்டிகள் யாவும் ஒரு விறுவிறுப்பான நிலையில் ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றது. பாப்போம் இந்த போட்டியில் யார் அந்த வெற்றி கிரீடத்தை ஏந்த போகிறார் என்று. ஓகே ஓகே மகளே, இன்னும் எதிர்பார்க்கும் உங்களிடம் வந்து இன்னும் எதிர்பார்க்கும். உண்மையிலே ஒரு கவலையான விஷயம் என்னவென்றால், இந்த வெற்றியை நான் நினைச்சே ஜோதான் தட்டுவா வேண்டி விறுவிறுப்பான முறையில் ஆடிக்கொண்டு எங்க அம்மம்மா இருக்கிறார். சூரிய பாபா போட்டு விட்டார். சூரிய போட்டு விட்டார். ஓகே ஓகே, இப்போ கெப்பாட்டு சொன்னா சூரிய படையா. ஓகே, சூரிய படையா. பிளே ஒன்று வினமிது. ஓகே ஓகேயா, சூரிய ரெடியா? சரியா? ஓகே ஓகே. ஒரு நிமிஷம் போடுங்க. உங்களுக்காக டைம் ஒரு நிமிஷம் தான். ஒரு நிமிஷம் நான் ஸ்டாப் பண்ணுவேண்ணா. ஓகே பாப்போம் ஆறுதல. ஓகே 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 பாப்போம் 20 நிமிஷம் வந்துட்டு 40 செகண்ட் தான் இருக்கு. அடிக்கடி இதை ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. வெற்றி பெறும் அடியாருக்கு லண்டன் பவுண்ட் 10 பவுண்ட்ஸை வெற்றி பெற போகின்றார். அந்த வெற்றியாளர் யார் என்று நாங்கள் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். யார் அந்த வெற்றியாளர்? நான் நினைக்கிறேன் நம்முடைய ரதியம்மா தான் தட்டுவாங்க. இன்னும் 20 செகண்ட்ஸ் இருக்கு. மகளே, உங்களோட ஒன்று சொல்லணும்னா ரதியம்மா ஜெயிச்சாவண்டா காசு எங்களுக்கா? சானு இங்கே கொஞ்சம் காட்டுங்களா ஒரு நிமிஷம். மக்களே, இன்னும் 8 செகண்ட். 7 செகண்ட். 6 5 4 3 2 1. ரதியம்மா வாங்க மகளே, இங்க பாருங்க. சரியா? ஒரு நிமிஷம். தெரியும். ஓகே, ரதியம்மா அவுட் பண்ணி விட்டாங்க. ரதியம்மா இங்க வாங்க. இந்த இதை பத்தி நீங்க என்ன கதைக்கீங்க? சொல்லுங்க. இது ஒரு நல்ல ஹாப்பியா இருந்தீங்க, நல்ல சந்தோஷமா இருந்தீங்க. சரி ஓகே ரதியம்மா, எங்களுக்கு கவலை தான். நாங்க பார்த்து பெண்ணு காய்ச்சிருந்தேம்மா. ரதியம்மா அடிச்சாண்டா காய்ச்சி நான் நீ கொண்டு வந்து கவலைக்கிற மாதிரி ரதியம்மா தோக்கடிச்சுட்டாங்க. ஓகே ஓகே, இப்போ ரெண்டு அவங்கள போட்டியை தொடர்ந்து 2 பேர் பிடிச்சிருக்காங்களா? 2 மக்கள் இருக்காங்க. அதாவது கூட்டாளிமார் பொக்கமார். இங்கே பாருங்களா, ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்களா. சரியா மிது? ஓகே கேப் ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே கேப் சுமார் லண்டன் பவுண்ட்ஸ் 4000 பெறுமதியான பணத்தினை பெற்றுக்கொள்ள யார் உஷாராக இருக்கிறான் பார்ப்போம். இந்த 4000 வெற்றிக்கணியை பிறவிருக்கும் அடியவர்கள் யாரென்று எங்கள் கொஞ்சம் சற்று பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, இன்னும் 40 செகண்ட்ஸ் இருக்கிறது. அடே, லண்டன் பவுண்ட் சொன்னா கொஞ்சம் வேகமா நினைச்சாங்களா? ஓ, லண்டன் பவுண்ட் கூட 370 கூட. இன்னும் உங்களுக்காக 30 செகண்ட் இருக்கிறதா? பார்ப்போம். ஆறுதெல்லாம் கவனமாக விளையாடி கொள்ளுங்க. 6 நிமிஷம் இருக்கு. பார்ப்போம். ஓகே பார்ப்போம். இது 18 செகண்ட். 10 9 7 6 5 4 3 2 1. நான் ஆர்மி அவுட்டு. இது எப்படின்னு சொன்னவ இந்த போட்டி வந்து இப்போ என்ன சொன்னா, போடும்போது விழுந்துட்டு இடைநிலையில் வந்துட்டு 2 செகண்ட். இன்னொரு 30 செகண்ட் போட்டு தான் 30 செகண்ட் போட்டு தான் எடுக்கிறேன். இப்போ என்ன பிரச்சனை ஆகும்? எல்லாம் ஓகே தான். தலையில் தொப்பி இருந்தா நீங்க அவுட். இருக்கல தொப்பி கீழே அடக்கி 6 அவுட் சொன்னா உங்களுக்கு 30 செகண்ட் தாரம். என்னன்னு சொன்னா ஹெட்ல கேப் இருக்கணும். ஓகே, 30 செகண்ட் இல்ல 10 செகண்ட். ஓகே, 10 செகண்ட் தாரம். தலையில இருக்கணும் கேப். ஓகே சரி. சரி, அப்படி இருக்கணும். ஓகே, ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸ்டார்ட் நவ. இங்கே ஒரு கவலைக்கிடமான செய்தி. அப்பப்பா அவுட்.
ஓகே வாங்க நாளைக்கு வாங்க. ஓடியாங்க டேய் என்ன பிரைஸ் கொடுக்குறாடா? பிரைஸ் கொடுப்போம் என்ன இல்ல கொடுக்க கட்டாயம் கொடுக்கணும். சரி போட்டு முடிய வேண்டி எடுப்போம் முடிய வேண்டி எடுப்போம் மாத்தி ஓகே எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் ஒளிமுறையில் அந்த விளையாட்டை பத்தி 10 செகண்ட்ல முடி ஒரு 2 நிமிஷம். ஓகே வாங்க எல்லாம் ஒளிமு இல்லைங்க வாங்க ஜோ ஓகே எல்லாரும் வாங்க வாங்க. ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் போட்டியெல்லாம் இப்போ நிறைவேற்றிருக்கு. இதில் வெற்றி பெற்றால் ஆரண்டுங்களும் தெரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன். சூரியப்பா தான் வெற்றி கிடையாது. உங்களுக்கு சந்தோஷம் சரி ஓகே விளையாட்டு முடிஞ்சுதானே. இந்த விளையாட்டில் உங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள் என்ன? சொல்லுங்க எனக்கு நல்ல ஹாப்பியா இருந்துச்சு, நல்ல சந்தோஷமா இருந்துச்சு. தொப்பிய மாத்தி போறல நல்ல சிரிப்பும் கலாச்சாரம் இருந்துச்சு. என்னன்னு சொன்னா இந்த நவீன காலத்துல இப்ப யாரு இப்படி எல்லாம் விளையாடுறாங்க? ஏன்னு இப்ப ஃபுல்லா போன் தான். சின்ன பிள்ளை இப்ப 10 நாளும் போனை தான் கொடுக்குறாங்க. ஓகே நல்ல சந்தோஷம். ஓகே அம்மா மாட்டேங்க பெரிய சொல்லுங்க. எனக்கு இப்படி சொப்பி மாத்தத்துல இந்த கரவாஜி பத்தவன் போயிட்டு இது ஓகே இது கையெல்லாம் ட்ரைனிங் எடுத்த மாதிரி நல்லா இருக்கு. கொஞ்சம் மட்டும் வராது. அது அது அதுதான் எங்களுக்கு தேவை. உண்மையிலே பாருங்க எவ்வளோ சந்தோஷமாயிக்கண்டு. இந்த விளையாட்டு அளவுக்கு அந்த வருத்தம் வந்து தெரியாம இருக்கேன். உண்மையிலே சந்தோஷமா கேட்கறதுக்கு. சரி ஓகே அடுத்த நெக்ஸ்ட். எனக்கும் அப்படித்தான் கையெல்லாம் கடை போல எப்போ முடியலான் இருந்து கடையில் சோர்த்து போனேன். அம்மா இல்ல நல்ல பிள்ளை வெற்றியின் முதல் படி சொல்லி தானே என்ன பொக்கானி பொக்கானி வெண்ணிக்காரு பொக்கானி. சரி ஓகே ஓகே நான் நினைக்க விட்டு கொடுத்தாரு விட்டு கொடுத்தீங்களா? விட்டு கொடுத்த மாதிரி தான் இருந்தது. விட்டு கொடுத்தா கூட்டாளி கூட்டாளி கொடுத்தா ஆறு வேண்டாதானே நம்ம வேண்டாதான் அவர் தான் வெல்லணும். நட்புகள் பாருங்க எப்படி நட்புகள் இந்த காலத்துல எப்படி நட்புகள். ஓகே நம்மளோட வெற்றியாள்கிட்ட கேட்கலாம். என்ன இந்த விளையாட்டை நாங்கள் இளமையில் விளையாடின விளையாட்டை இப்போ இந்த வயது போன பருவத்தில் நீங்கள் வந்து உற்சாகப்படுத்திருக்கீங்க. அது எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கு. ஒரு சந்தோஷமா இருக்கு. நல்ல சந்தோஷமும் இது மாதிரி இருக்கு. ஏன்னா வேறாக இந்த விளையாட்டை இப்படி எங்களுக்கு உற்சாகப்படுத்தலை இந்த வயதில். அதுதான் இப்போ எனக்கு இப்போ 70 வயது. இது நாங்கள் வந்து 25-30 வயதுல இந்த விளையாட்டை அன்னையில கற்றுக்கொண்டேன். இங்கே பள்ளிக்கூடத்தில் விளையாட்டு போட்டி தானே காய்ச்சல் மாத்திரம் அதுக்கெல்லாம் தெரியும். இப்போ நீங்கள் இந்த பெற்ற பிள்ளைகள் மாதிரி வந்து இந்த விளையாட்டை எங்களுக்கு ஊக்குவிச்சு உண்மையிலே இந்த பழைய நினைவுகள் எல்லாம் நினைச்சு பார்க்க கண்ணீர் தான் வரும். என்ன சின்ன பருவத்தில் என்ன செஞ்ச நம்ம என்ன கூடி திரிஞ்சோம் நட்பு வட்டாரங்கள் காதல் பம்பல்கள் முழுதும் என்னப்பா உண்மையிலே இதுதான்டா சந்தோஷம். வாழ்க்கையில் என்ன சாதிச்சவன்டா இதுதான். இப்போ பாரு இப்போ இவங்க இருந்தவங்க காய்ச்சது நாங்கள் வந்து இவங்களை சந்தோஷப்படுத்தி இப்போ அவங்க சொல்கிறாங்க பார்த்துல இப்போ 70 வருஷத்தில் இப்படி ஒரு விளையாட்டு விளையாடலண்டு. அது உண்மையிலே சந்தோஷம் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கு. என்ன செய்யறேன்னு இருக்கிற இப்போ நம்ம விளையாட கூப்பிட்டா இளம்பாடி சின்ன பிள்ளை தான் விளையாடும் இந்த விளையாட்டுலாம். இவங்களும் சின்ன பிள்ளைகள் தான்டா. இவங்களும் சின்ன பிள்ளைகள் தான் கூட்டாளி மாதிரி. ஆனால் இப்போ பார்க்குறது நாங்கள் 3 குழந்தை பிள்ளைகள். உண்மை அதுதான் உண்மை குழந்தை பிள்ளைகள். ஆனால் ஜோ தான் வெல்ல வேண்டியாள். அது ஜோ தான் வெல்ல வேண்டியாள். விட்டுதா கோட்டை விட்டுதா சான்ஸ் கொடுத்தோம் சோங் பாடுறதுல கொஞ்சம் இதைஞ்சிட்டாங்க. ஆனால் ஒரு ஆள் வெளில தான் வேணும். அது சரி. ஆனால் வெற்றின்ற ஒரு எனக்கு அது எல்லாரும் பண்ணிட்டா எப்படி பறிச்சு கொடுக்குற ஒரு ஆளுக்கு தான் கொடுக்கலாம். படிச்சிருக்காங்க பாட்டு பார்க்கலாம் யூடியூப்ல. ஏன்னா அதிகமான பாட்டுங்க எல்லாரும் அடிமை. சரி ஓகே நம்ம வெற்றி பெறினவருக்கு என்ன செய்வோம் சொன்ன மாதிரி வெற்றி பெறினார் காசு கொடுக்கல கொடுப்பேன். சரி கொடுக்குறே இல்லை நம்ம இந்த ரூல்ஸ் படி செய்யக்கூடாடா. நம்மளே விதிமுறையில் வீரணும் அப்படின்னா காசு வேணும். அதே தரதான் உங்க விருப்பம். நான் கேட்க மாட்டேன். அப்பா கொடுக்காடி சரியில்லை என்ன கொடுக்குதான் உண்டாச்சு கொடுக்குதான் வெண்டாச்சுதான். சரி எல்லாரும் கேட்டதற்கு கிணங்க என்னுடைய லண்டன் பவுண்ட்ஸ் போகுது பாருங்களா. காட்டுங்க இது எத்தனை பவுண்ட்ஸ் காட்டுங்க. 10 பவுண்ட்ஸ் லண்டன் பாருங்க. பேங்க் ஆஃப் இங்கிலாந்து 10 பவுண்ட்ஸ். ஓகே கொடுப்போமா? சரி ஓகே. வெற்றி கிண்ணத்தை பிறப்பும் சூரியகுமார் அவர்களை நாங்கள் மேடைக்கு பின்பே அழைக்கின்ற முன்பே அழைக்கின்றோம். சரி கொடுங்க. ஓகே தலைனா பிடிக்கும். ஓகே மகளே பாருங்க கொடுக்குறோம் பிடிங்க. நீங்களும் வாங்க எல்லாரும் கொடுமா ரதியம் வாங்க போறல பாருங்க. ஓகே 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 பாருங்க கொடுத்தாச்சு. வெற்றி கிண்ணத்தை நம்மளது சூரியகுமார் அவர்கள் பெற்றுக் கொள்கின்றார். கிளாப் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல அது அந்த கூலிங் கிளாஸ் கொஞ்சம் ஓகே உங்களுக்கு விளங்கும். இதுவும் 10 பவுண்ட்ஸ் வரும் இந்த கூலிங்ல. டேய் என்னடா 10 பவுண்ட்ஸ் என்னடா கூடயா? இத சொல்ல போனடா இது கடுங்க பாப்போம். எப்படிங்களா பாப்போம். இதை போட போற இது எனக்கு தானே. ஓ அது உங்களுக்கு தான். இது வந்து அப்ப நாளைக்கு டவுனுக்கு போகலாம். இது இதுல விளக்கம் என்னன்னா போன இடம் அமெரிக்கா பண்ணா
அப்போ இங்கே காத்தடிக்கலன்னு விடாங்க பைலட் ஏரோப்ளேன் இந்த பிளேனில் போனானே நீ போன படையில பிறகு என்ன பைலட் கிடையாது அமெரிக்கா போன கிழமை இதில் போனாண்டா அப்போ இந்த கிழமை இது போனாப்புல காத்தடிக்கலன்னு விட அந்த ஆளுக்கிட்ட போயிருந்து இனி இருக்க கூட கொஞ்சம் பனி மேந்தி கண்ணு தெரியல அவரு என்னாரு ஆளும் பார்க்க கொஞ்சம் படிவா இருந்தாரு அப்போ கண்ணாடி தந்த மனுஷன் இது இப்போ இந்த காசை பார்க்கணும்னா 10 லட்சம் 10 லட்சம் நான் இதை பாரு கண்ணுக்கு போடலண்ணா ஏன் கண்ணுக்கு போடல எனக்கு கண் தெரியாது. ஐயோ இது எல்லாரும் பிடிக்கல நான் இதை கண்ணுக்கு போடுறல இது தலைக்கு தான் போடுறேன்னா தலை என்ன தலை கூட இருக்கீங்க சைடுக்கு போடுறேன். ஐயோ இது கண்ணுக்கு போடக்கூடாது இது காசு 10 லட்சம் அது அப்ப 10 லட்சம் தலைக்கு கொடுத்து போடணும். 10 லட்சம் கொடுத்து இப்படி கண்ணுக்கு போடக்கூடாது தலைக்கு போட்டோம் கண்ணுக்கு போட்டா என்ன சொல்லுவாங்க காசை கடந்தாங்கன்னு தெரியல அதான் தலைக்கு போடுறேன் ஓகே என்னுடைய அந்த விமான பயணத்தில் தந்த இந்த கண்ணாடியை எங்களது வெற்றியாளர் சூரியகுமார் அவர்களுக்கு நாங்கள் அடிக்கடி எந்த வரணும் ஓகே அழகா இருக்கிறா ஓ தேங்க்யூ ஓகே ஓகே சரியா பாருங்க ரோட்டை வச்சு போடுறாங்க இது டேய் இது இந்த முகிலெல்லாம் கிழிச்சறிஞ்சி அங்க போயிண்டா சந்திரமண்டலத்துக்கு போயிருந்தாப்பா கடுங்கண்ணாடி இது கடுங்கண்ணாடி ஒரு அவருக்கு போட்டு காட்டனா அவருக்கு போட்டு காட்டுங்க இது வந்து கையாலோட கூட பாருங்களா காணும் உங்களுக்கு வருத்தமே இருந்துச்சா கண் தெரியாது. ஐயோ இந்த கொஞ்சம் நோம இந்த வருத்தங்களுக்காக கொஞ்சம் போடக்கூடாது என்ன சொல்லுங்க இது கொஞ்சம் பவரான கண்ணாடி இதை போட்டால் வேறு வருத்தங்கள் வருமா எப்படி தெரியுது கொண்டு பாருங்க எப்படி தெரியுது நிலாலாம் தெரியும் கிழிச்சறியும் நிலாவே அப்படி எப்படி இளம் பிள்ளையெல்லாம் போட நம்ம கண்ணுக்கு கேசம் விழுக்குமா இருக்கு சரி சரி அப்போ வீடியோ முடிய கட்டிட்டாங்க சரி வீடியோ தானே வீடியோ முடிய கட்டிட்டாங்க அமெரிக்கா இப்போ வச்சு விடுங்க படியே திருப்பி இருக்க போட்டு பாருங்க மேகம்னா கிழிச்சறிஞ்சு போவோமே அது அப்படி சொல்றாங்க இதை போட்டா தெரியல எனக்கு கண் தெரியல மேகத்தை கிழிச்சறியும் பாருங்க இந்த கண்ணாடியை போட்டா தெரியல கண்ணு தெரியல அஞ்சு இப்போ எப்படி இது தெரியும் நிலா இல்லை படியே கிளியா தெரியுமே மேகம் தெரியுது. இது எத்தனை பாருங்க இது எத்தனை தினங்கள் 5 10 லட்சம் கண்ணாடியா இது எத்தனை 2 ஓகே செண்டியானே இது எத்தனை 5 இது 6 என்னடா 10 லட்சம் கொடுத்து வாங்கினா நம்ம காசு என்ன தெரியாது அமெரிக்கா அது என்னன்னு சொன்னா சூரியஜான தெரியாது தெரியாது கிட்டடியா இப்போ எனக்கு கண் பிரச்சனை ரோட்டை வராங்க சரி சரியா 10 லட்சம் கொடுத்து கண்ணாடி வாண்டிங்கன்னு தெரியாண்டாரு அது எல்லாருக்கும் புரியாது. எல்லாரையும் பிடிக்கல உங்களை மாதிரி இளைஞர்கள் தான் பிடிக்கும் என்னப்பா நீங்களும் இளைஞர்கள் தான் என்ன படி வரைக்கும் சரி ஓகே சந்தோஷம் நம்ம வீடியோ முடிச்சுக்கொள்ளும் என்ன ஆம் ஓகே சரி ஓகே மக்களே உண்மையிலே சந்தோஷம் என்னம்மா சந்தோஷம் தான் எல்லாருக்கும் சந்தோஷம் ஆமாம் இன்றைய நாள் பொழுது இவர்களோடு கழித்ததை எண்ணி நான் மிகவும் என்னோட சந்தோஷப்படுகிறேன் இல்லை கத்துல உண்மையிலே மனமும் வருந்தது என்னத்துக்கு கத்துறான்னு நீங்க கேட்கல நீங்க விளையாட்டு கத்துல வந்த லண்டன் பாண்ட் 10 வைத்தானே நான் சொல்லி தான் கொடுத்தேன் வீடியோ முடி எடுப்புன்னு சொல்லி தான் கொடுத்தேன் அப்படிலாம் அவர்ல உண்மையதான் தம்பி உண்மையதான் நம்புங்க சரி சரி ஓகே 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 கத்தாத இன்னொரு நான் 10 பவுன் சாரன் சரி ஓகே தாங்க சரி ஓகே சந்தோஷம் இதோட நாங்களும் வீடியோவை முடிச்சு கொள்ள போகிறோம் என்ன மீது முடிச்சு கொள்வோம் என்ன உண்மையிலே சந்தோஷமாக்கிறேன் எனக்கு உண்மையா இவங்க சொன்னாங்க பாத்தியா அந்த கதையில் உண்மையாக சந்தோஷமாக உண்மையா இதெல்லாம் செய்யணும்டா அடிக்கடி அந்த கதவுக்குள்ள கண்ணீர் வந்துட்டு சரிப்பா கொஞ்சம் கண் கலங்கிட்டேனே இப்போ கூட கண்ணை பார்த்தா தெரியும் உண்மையிலே கண் கலங்கிட்டு உண்மையில வந்து பாருங்களேன் கண்ணை கொஞ்சம் பாருங்களேன் உண்மையிலே கண் கலங்கிட்டு பாருங்க இந்த பழைய நினைவுகள் உண்மையிலே நம்ம இவ்வளவுதான் நம்மகிட்ட காசு இருந்தாலும் போன நினைவுகள் வராது சம்பாதிக்கலாம் ஓகே சந்தோஷம் அதிகமாக சொல்ல போறீங்களோ மக்களுக்கு என்ன சொல்லுங்க அனைத்து உறவுகளுக்கும் நாங்கள் இந்த தொப்பி மாத்து எல்லாம் விளையாடினது அதில் எங்களுக்கு மிகவும் நல்ல ஹாப்பியாக இருந்துச்சு மிகவும் நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு நாங்கள் உங்களுக்கும் கூட காணொலிக்கு பகிர்ந்து கொள்ளுவோம் இந்த நாங்கள் விளையாடினதெல்லாம் பாட்டு கச்சேரி முழுதையும் உங்களுக்கு நீங்களும் பாருங்கோ இது நீங்களும் ஃப்ரீயான டைமில் இப்படியான குடும்பங்களோட சேர்ந்து எண்டாடுங்க என்ன ஃபோன் அது இதில் விட்டுட்டு என்ன யோகடி நாங்கள் தான் ஃபோனோட திட்டம் இவங்களை நீ அடிக்கடி எங்கட காணொலியில் உண்மை கண்டிப்பாக காட்டுவோம் நாங்கள் பாய்ஸ் பர்சன் ப்ளாக்ஸில் அடிக்கடி காட்டுவோம் நாங்கள் சரி ஓகே முடித்து கொள்வோம் என்ன மழையும் மாற மாதிரி சரி ஓகே முடிச்சு கொள்வோமா எதுவும் போவோமா நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணிடுவோம் எதுவும் முடிச்சு கொள்றேன்
விலங்குல என்ன நினைச்சிருப்பா இன்றைக்கு சந்தோஷமாகி நீங்கள் வந்து வந்து தரணும் எங்களுக்கு உண்மையாவா இது போல சந்தோஷம் நான் தரணும் ஏனென்றால் இப்போ இங்கே பிள்ளைகளுக்கு இப்படி உங்களை போல உற்சாகம் இல்லை அந்த அதுதான் இப்போ நீங்கள் வந்தபடியாக தான் நாங்கள் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கோம் இல்லாத நாங்கள் கொஞ்சம் இருக்கிறோம் அப்படி இருக்கப்பட நாங்களும் முதல்ல அப்படி தான் இருந்தது அனுஷனோட திரியும் போது அவன்கிட்ட எனர்ஜி கொஞ்சம் இருக்கத்தானே வேணும் நமக்கு என்ன சரி அப்போ நீங்கள் சந்தோஷமாக இதை முடிச்சுட்டு நீங்கள் போங்க போயிட்டு வரோம் என்ன எல்லாம் ஓகே தானே எல்லாரும் ஓகே தானே சரி ஓகே வீடியோ முடிச்சு கொள்வோம் நாங்கள் எப்போதும் அதிகமான பாணிலாக முடிக்கிறாங்க அதிகமாக முடிச்சு விடுங்களேன். ஓமான் இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உடனே வந்துடணும். நீங்களும் எங்களுக்கு ஆதரவு தரணும். தங்கச்சி அம்மா அக்கா அண்ணாமாரு தம்பிமாரு முடிப்பேரும் நான் இந்த வீடியோவை முடித்து கொள்ளுகின்றேன். மழையும் வருகின்றது, இல்லாட்டி கொஞ்சம் நேரம் எடுத்துக்கலாம். அது கமராவை கொஞ்சம் காட்டுங்கம்மா. மழை கொஞ்சம் காட்டுங்க. பார்த்தீங்களா? ஓகே சரி சரி ஓகே முடிச்சு கொள்வோம். முடிச்சுக்கொள்வோம். பாய். செல்கின்றோம். பாய்.